இப்பொழுது தெற்கு திசை நோக்கி இந்த ராமாயணத்தை அவர் காது குளிர கேட்பார் என்று நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னோம். அந்த அருட்கடாட்சமெல்லாம் இவ்விடத்திலே நிறைந்து இருக்கிறது என்பது எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அந்த வகையிலே 15 நாட்களாக இவ்விடத்திலே பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு இவ்விடத்திலே இந்த ராமாயணம் பாராயணம் செய்யப்படும். 6வது காண்டமாக உத்தரகாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தகாண்டத்தை நாங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்கின்றோம். அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்து உங்களால் முடிந்த பொருளுதவிகளோ பண உதவிகளோ அல்லது பூ பணம் காய் தேங்காய் அரிசி பருப்பு இவைகளெல்லாம் அந்த பட்டாபிஷேக விழாவில் சும்மா பட்டாபிஷேகம்னா ஒரு சாதாரண ஒரு பட்டாபிஷேகம் நினைச்சுக்காதீங்க. மும்மூர்த்திகளும் வந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு பட்டாபிஷேகம். முழுமுதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானும் அந்த பார்வதி அன்னையினுடைய சிரேஷ்ட புத்திரனாகிய விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் மற்றும் பார்வதி அன்னை சிவபெருமான் அந்த பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சித்தையன் அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மா மற்றும் சரஸ்வதி அன்னை தேவேந்திரன் மற்றும் 33 கோடி தேவர்களும் இந்த பட்டாபிஷேகத்திலே எங்கேயெல்லாம் இது போன்ற ராமனுடைய பட்டாபிஷேகம் எல்லாம் நடைபெறுகிறதோ அங்கே நிச்சயம் அவர்களெல்லாம் வந்து அந்த இடத்திலே அருள் கடாட்சத்தை புரிவார்கள். அவைகளெல்லாம் பார்த்து என்ன செய்கிறார்கள் என்று பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியோடு வருவாங்க. பஞ்சபாண்டவர்கள் இவர்களெல்லாம் இவ்விடத்திலே அருள்பாலிப்பவர்கள் என்பார். அது மிகையாகாது. எச்சரர்கள், கிண்ணறர்கள், துங்குரர்கள், நாரத ரிஷிகள், மகா ரிஷீஸ்வரர்கள், சப்த ரிஷிகள் இவர்களெல்லாம் இவ்விடத்திலே சப்த நதிகள் இவைகளெல்லாம் சங்கமிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1000 நாமடைத்த ஆதிசேஷனால் கூட இதனுடைய மகத்துவத்தை எடுத்து உரைக்க இயலாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த ஸ்ரீமத் கம்பராமாயணம். 2 ஆண்டுகளாக முயற்சி செய்து கலைவாணி அம்மா இந்த இடத்திலே நிச்சயம் ஒரு ராமாயணத்தை பாராயணம் செய்த அந்த பாபாவிற்கு உகந்த ராம நவமி விழாவிலே சிறப்பான முறையிலே இவ்விடத்திலே நடைபெற வேண்டும் எங்களிடம் கோரிக்கை வைத்து 2 ஆண்டுகளாக முயற்சி செய்து இவ்விடத்திலே இந்த வருடம் 2026ஆம் வருடம் மாசி மாதம் ஆரம்பிக்கப்பட்டு பங்குனி மாதத்திலே பயபக்தியோடு அனைத்தையும் நாங்கள் கடைபிடித்து இவ்விடத்திலே இந்த ராமாயணத்தை பாராயணம் செய்தோம். அதற்கு ஆதாரமாக 3 நாட்கள் பலத்த மழை வீழ்ச்சித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் உங்களுக்கு நல்ல சுபிட்சம் கிடைக்கும், நல்ல வரப்பிரசாதம் வருணபகவானுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். இவ்விடத்திலே வெள்ளாமைகள் சிறந்து விளங்கும். பசு கன்றுகள் மாடுகள் இவைகளுடைய அருட்கடாட்சங்கள் நிறைந்து இருக்கும் என்பது எல்லோரும் சந்தேகம் வேண்டாம். ஆகவே வருகின்ற வியாழக்கிழமை காலை 10 மணி நடைபெறக்கூடிய ஸ்ரீ ராமர் சீதாபிராட்டி அன்னையினுடைய மகா பட்டாபிஷேக விழாவிலே அனைவரும் அவராமல் கலந்து கொண்டு இந்த புராணத்தை கேட்டவர்கள், கேட்காமல் இருந்தவர்கள், வெளியூரில் இருந்தவர்கள் இவர்களெல்லாம் கூட அந்த பட்டாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டீர்களே ஆனால் இந்த ராமாயணத்தை முழுவதும் கேட்ட பலனும் அந்த மகாலட்சுமி அன்னையினுடைய அருட்கடாட்சமும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அருட்கடாட்சமும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நாடிய பொருள் கைகூடும் நாடமும் புகழும் என்மையும் உண்டாம் இடினில் வணிகதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை இருபட்டு அழியவே சூடிய சிலைராமன் தோல் வலிமை கூறுவோர்க்கு அப்படின்னு கம்பராடார் அழகாக சொல்லியிருக்கின்றார். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. எப்பொருள் மீது உங்களுக்கு இச்சையோ அது நீங்கள் கேட்காமலேயே கொடுக்குவதுதான் அந்த மகா விஷ்ணுவாகிய ராமபுரான். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ என்ன கேட்பீர்களோ அதற்கு முன்பாகவே கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராமச்சந்திரமூர்த்தி. அதான் நாடிய பொருள் கைகூடும் நாணமும் புகழும். நாணம் உண்டு, புகழ் உண்டு, மேன்மை உண்டு. இது 3ம் உண்டு. சூடிய சிலைராமன் தோல் வலிமை கூறுவர்கள் அந்த அவருடைய தோல் வலிமை கூறுவதற்கு அது கிடைக்கும்னா அவருடைய முழு வரலாறையும் காலகாலத்தில் இருந்து அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிருஷ்ணா காண்டம், சுந்தர காண்டம், யுத்தகாண்டம், உத்தரகாண்டம் அனைவரும் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஸ்ரீ ராமஜெயம்.